ஒரு கதை வந்து வடிவமாகி படமாக வரும்போது அது வந்து பார்க்குறவங்கள ரொம்ப சிரமப்படுத்தாமல் இருக்கணும். பஸ் நம்மளுடைய எல்லா அறிவையும் அதில் திணிச்சிடணும் அப்படி இருக்கவே கூடாது. ஒரு கதையாக அது மாறுறதுக்கு அதோடைய போக்கிலேயே விட்டால் அது ஒரு இயல்பான நல்ல ஒரு கதையாக அப்படி வளர்ந்து வந்து நிற்கும். அதுக்கான சீன் உடனுக்குடனே வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கதையுடைய நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து அப்போது ஒரு சின்ன நோட்டு ஒரு ரெனால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கதை சார்பாக என்ன தோணுனாலும் நான் நோட் பண்ணிட்டே இருப்பேன். சடனாக வந்து யாராவது ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத கதை சொல்லும்போது நம்ம சொல்லும்போது, உதாரணத்துக்கு கீரா சொல்லுவார், யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்லிட்டே இருக்கும்போது ஊம் போடுறாங்கல்ல, அங்கே ஊம் போடுறதுலே தெரியும் கொஞ்சம் அவசரமாக ஊம் போடுவாங்க. நம்ம ஒரே இடத்துல இருந்துகிட்டே இருப்போம், அவங்க இயல்பாக ஊம் போடுறதுக்கும் சொல்டா அடுத்து என்ன அங்கேயே இருக்க இந்த ஊலே தான் இருக்கு. அந்த சவுண்டுடைய அந்த சத்தத்துடைய அவசரத்திலையும் இதுலையும் நீங்க அந்த இடத்துல போர் அடிக்குதுன்னு அர்த்தம். நீ அதான் சொல்லி பார்க்க உங்களுக்குள்ளேயே அது வந்து என்னன்னா, இந்த இடத்துல தப்பு இருக்கு, இந்த இடத்த சரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் கேட்குற ஒரு கேள்வி கூட நம்மளுடைய ஸ்க்ரீன் பிளேவில் ரொம்ப அழகான ஒரு நல்ல பதில் ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து இதாகும்.